நைட்டா? நைட் 9 o'clock. 9 o'clock. எப்போ இவர் அமித்ஷாஜி இன்னைக்கு நைட் சார். நைட்டா? நைட் 9 o'clock. 9 o'clock. எப்போ இவர் அமித்ஷாஜி இன்னைக்கு நைட் சார். நைட்டா? நைட் 9 o'clock. 9 o'clock. எப்போ இவர் அமித்ஷாஜி இன்னைக்கு நைட் சார். நைட்டா? நைட் 9 o'clock. 9 o'clock. எப்போ இவர் அமித்ஷாஜி இன்னைக்கு நைட் சார். நைட்டா? நைட் 9 o'clock. 9 o'clock. எப்போ இவர் அமித்ஷாஜி இன்னைக்கு நைட் சார். நைட்டா? அண்மை செய்தி. டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 9 மணிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. முழு விவரங்கள். வணக்கம். இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 9 மணிக்கு டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார். முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கும் நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு, கூட்டணி விரிவாக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் தேர்தல் வியூகம் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை நடைபெறும் என்று தெரிய வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தை மாதம் தொகுதி பங்கீடு, மேலும் கூட்டணிக்கு இன்னும் என்னென்ன கட்சிகள் எல்லாம் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதெல்லாம் இறுதி செய்யப்பட்டு தை மாதத்திற்குள் அது அறிவிக்கப்படும் என்ற ஒரு திட்டமானது பாஜக அதிமுக தரப்பு இருந்து வருகிறது. எனவே அதற்கேற்ற வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் முன்னெடுத்து வருகிறார்கள். இன்றைய தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா பாமக கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்து தொகுதி பங்கீட்டை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு என்பது எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நமக்கு தெரிய வரும். இதற்கிடையே ஒவ்வொரு கட்சிகளாக கூட்டணிக்குள் இணைப்பது, மேலும் டிடிவி ஓபிஎஸ் விஷயத்தில் இன்னும் ஒரு சுமூக முடிவானது எட்டப்படாமல் இருப்பதாக தகவல்கள் தெரிய வருகிறது. எனவே அவர்கள் விஷயத்திலும் அதே மாதிரி தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது, அவர்கள் எல்லாம் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதிலும் ஒரு சுமூக முடிவானது இவர்களினுடைய பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் என்று தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு, அதிமுக வரக்கூடிய தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட போகிறார்கள், கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகளை அவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்ற விஷயங்கள். ஏனென்றால் சமீபத்தில் கூட நடந்த பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் தொகுதிகளை பாஜக கேட்டதாகவும், ஆனால் தற்பொழுது வரை இபிஎஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே அந்த விஷயம் தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் இன்று இரவு முக்கிய ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. எனவே தை மாதத்திற்குள் இத்தகைய ஒரு அந்த முடிவு எல்லாம் எடுக்கப்பட்டு அறிவிப்பானது வெளியாகும் என்று தெரிய வருகிறது. எனவே அதற்கேற்ற வகையில்தான் தீவிரமாக பேச்சுவார்த்தைகளை இரண்டு தரப்பினருமே நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து இபிஎஸ் டெல்லி சென்றிருக்கிறார். அங்கே தேசிய தலைவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். மேலும் இன்று இரவு 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த தேர்தலை ஒட்டி கூட்டணி விரிவாக்கம், தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம், இது மாதிரியான விஷயங்களை அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.